நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். கிரிகோரியன் நாட்காட்டி என்பது இன்று உலகின் பெரும்பாலானோரால் பயன்படுத்தப்படும் ஒரு நாட்காட்டி அமைப்பு ஆகும். இது போப் கிரிகோரி 13 என்பவரால் 1582 அறிமுகப்படுத்தப்பட்டது. முந்தைய ஜூலியன் நாட்காட்டியில் இருந்த பிழைகளை சரிசெய்ய இது கொண்டுவரப்பட்டது. ஏனெனில் அந்த பிழைகள் நாட்காட்டி ஆண்டை சூரிய ஆண்டிலிருந்து விலக்கிச் செல்லச் செய்திருந்தன. இதன் வரலாறு, விதிகள் மற்றும் பயன்பாட்டிற்கு வந்த விதம் பற்றிய ஒரு சுருக்கம் இங்கே. இது ஏன் உருவாக்கப்பட்டது? இந்த சீர்திருத்தத்திற்கான முக்கிய உந்துதல் மத ரீதியானது. ஜூலியன் நாட்காட்டியின் கீழ் கிமு 45 ஜூலியஸ் சீசரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு வருடம் சரியாக 365.25 நாட்கள் என வரையறுக்கப்பட்டது. ஆனால் உண்மையான சூரிய ஆண்டு, பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுக்கும் நேரம் சற்று குறுகியதாக இருக்கும். சுமார் 365.2422 நாட்கள். ஆண்டுக்கு சுமார் 11 நிமிடங்கள் கொண்ட இந்த சிறிய வேறுபாடு ஜூலியன் நாட்காட்டியை 4 நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை சுமார் 3 நாட்கள் விளக்கச் செய்தது. 1582 வாக்கில் நாட்காட்டி பருவங்களிலிருந்து 10 நாட்கள் விலகியிருந்தது. இது கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏனெனில் வசந்தகால சமயிரவு நாளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் ஈஸ்டர் பண்டிகை அதன் பாரம்பரிய பருவத்திலிருந்து மேலும் விலகிச் செல்வதை குறித்தது. தீர்வு: புதிய விதிகள். இதை சரிசெய்ய கிரிகோரியன் சீர்திருத்தம் 2 விஷயங்களை செய்தது. 1. 10 நாள் நீக்கம். நாட்காட்டியை சமயிரவு நாளுடன் மீண்டும் சீரமைக்க 1582 அக்டோபரில் 10 நாட்கள் நீக்கப்பட்டன. அதை உடனடியாக ஏற்றுக்கொண்ட நாடுகளில் அக்டோபர் 4, 1582க்கு அடுத்த நாள் அக்டோபர் 15, 1582 ஆகும். 2. புதிய லீப் ஆண்டு விதி. எதிர்கால விலகலை தடுக்க லீப் ஆண்டுகளுக்கான சூத்திரம் மிகவும் துல்லியமாக மாற்றப்பட்டது. ஜூலியன் விதி: 4ஆல் வகுபடும் எல்லா ஆண்டும் லீப் ஆண்டு ஆகும். கிரிகோரியன் விதி: 4ஆல் வகுபடும் எல்லா ஆண்டும் லீப் ஆண்டு ஆகும். ஆனாலும் 100ஆல் வகுபடும் ஆண்டுகள் லீப் ஆண்டுகள் அல்ல. அவை 400ஆல் வகுபடும் பட்சத்தில் தவிர. உதாரணங்கள்: 1900 4 மற்றும் 100ஆல் வகுபடும், ஆனால் 400ஆல் அல்ல. இது லீப் ஆண்டு அல்ல. 2000 4 100 மற்றும் 400ஆல் வகுபடும். இது ஒரு லீப் ஆண்டு. 2100 4 மற்றும் 100ஆல் வகுபடும், ஆனால் 400ஆல் அல்ல. இது லீப் ஆண்டு அல்ல. இந்த சீர்திருத்தம் சராசரி ஆண்டின் நீளத்தை 365.2425 நாட்களாக குறைத்தது. இது உண்மையான சூரிய ஆண்டுக்கு மிக அருகிலுள்ளது. பயன்பாட்டிற்கு வந்த காலவரிசை. இதன் பயன்பாடு உடனடியாகவோ அல்லது உலக வியாபியாகவோ இல்லை. இது ஒரு அரசியல் மற்றும் மத பிரச்சனையாக மாறியது. புரொட்டஸ்டன்ட் மற்றும் ஆர்த்தடாக்ஸ் நாடுகள் ஆரம்பத்தில் ஒரு கத்தோலிக்க நாட்காட்டியை ஏற்க மறுத்தன. 1582 உடனடியாக ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், போலந்து மற்றும் இத்தாலியின் பெரும்பாலான பகுதிகள் போன்ற கத்தோலிக்க நாடுகள் இதை உடனடியாக ஏற்றுக்கொண்டன. 1752 பிரிட்டிஷ் பேரரசு, கிரேட் பிரிட்டன் மற்றும் அதன் காலனிகள், இன்றைய அமெரிக்கா உட்பட கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வரை இதை ஏற்காமல் இருந்தன. அவை மாறிய போது விலகல் 11 நாட்களாக அதிகரித்திருந்தது. செப்டம்பர் 1752 நாட்காட்டி செப்டம்பர் 2 இருந்து செப்டம்பர் 14 மாறியது. குறிப்பு: இதனால்தான் ஜார்ஜ் வாஷிங்டனின் பிறந்த நாள் சில சமயங்களில் பிப்ரவரி 11 பழைய முறை மற்றும் பிப்ரவரி 22 புதிய முறை என குறிக்கப்படுகிறது. 1918 ரஷ்யா. போல்ஷெவிக் புரட்சிக்கு பிறகு ரஷ்யா மாறியது. இதனால்தான் 1917 அக்டோபர் புரட்சி நவீன நாட்காட்டியின்படி உண்மையில் நவம்பரில் நடந்தது. 1923 கிரீஸ். சிவில் பயன்பாட்டிற்காக நாட்காட்டியை ஏற்றுக்கொண்ட கடைசி ஐரோப்பிய நாடு கிரீஸ் ஆகும். தற்போதைய நிலை: இன்று கிரிகோரியன் நாட்காட்டி சிவில் பயன்பாட்டிற்கான சர்வதேச தருணமாக செயல்படுகிறது. இருந்தாலும் பல கலாச்சாரங்கள், மத அல்லது பாரம்பரிய நோக்கங்களுக்காக எங்கால ஹீப்ரு, இஸ்லாமிய, சீன மற்றும் ஹிந்து நாட்காட்டிகள் இதனுடன் மற்ற நாட்காட்டிகளையும் தொடர்ந்து பயன்படுத்துகின்றன.